ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராஜ்மா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுதான் ராஜ்மா. இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 8 ஹார்ஸ் ஊறணும். ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. மார்னிங் நம்ம தாளிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். எப்போதுமே இந்த ராஜ்மா, பிளாக் ஐடு பீன் இந்த மாதிரிலாம் நம்ம ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கணுன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ராஜ்மா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லது. ஓரளவு வதங்கட்டும். இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ராஜ்மாவை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். தனி மிளகாய்த்தூள். இது கூட 2 ஸ்பூன் நம்ம குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணி, நம்ம எந்த குழம்பு மசாலா யூஸ் பண்ணுறோமோ அந்த குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் ஒரு 2 சில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக 2 சில் மட்டும். அதை நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இது கூட கிழங்கு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஒரு 3 விசிலில் இது குக் ஆயிரும். நல்லா இது குக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது ஆக்சுவலி இது ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் திக்காக வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி டைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே எல்லா வகையான பயிரும் யூஸ் பண்ணிக்கணும். மொச்சப்பயிறு, ராஜ்மா எல்லாமே யூஸ் பண்ண பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.